ஆன் பண்ணிட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாவம் தேவ சமூகத்தை எட்டுகிறது என்ற தலைப்பில் நாம் ஒரு வேதவசனத்தை தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் கூட வேதவசனம் தியானிப்பதற்காக யோனா அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிப்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த வேதவசனத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, சோதரமாப்பா, இந்த வேதவசனத்தின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த வேதவசனத்தில் ஆழங்களை எங்களுக்கு கட்டுதாங்க. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பிரயோஜனமுள்ளதாக மாற்றுங்க. இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த நாளிலும் கூட கர்த்தர் யோனாவுக்கு தரிசனமாகி, நீ நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்கிறார். ஆனால் அந்த நினைவின் பட்டணத்தார் மோசமானவங்க என்று யோனாவுக்கு தெரியுது. அதனால நினைவைக்கு போகாமல் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அந்த கப்பலில் ஏறி கடலில் பிரயாணமாக போயிட்டுருக்கான். ஆனால் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவன் தேவனுடைய வார்த்தை பிரசங்காமல், அவன் கொடுத்த வேலை செய்யாமல் தேவனுக்கு விரோதமாக எங்கே போகிறான்? தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு தர்சிசுக்கு போயிட்டுருக்கான். பாதை மாறி திசை மாறி போயிட்டுருக்கான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, கடலில் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய அலையை உண்டு பண்ணாச்சு. அந்த கப்பலே மூழ்கி போகத்தக்கதாக ஒரு அலையை உண்டு பண்ணினார். அப்போ கப்பல் ஓட்டுற மாலுமி அங்கே கப்பலில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பாரங்களை குறைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருளையாக தூக்கி கீழே போடுறாங்க. எல்லாருடைய பொருட்களையும் தூக்கி கீழே போடுறாங்க. இப்போ அப்படினாலும் கடலுடைய காற்றினுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருந்தபடினால அந்த கப்பலில் இருக்கிற அந்த கப்பல் மாலுமி சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு கப்பலுடைய மாலுமி சொல்கிறாங்க. அப்போ யோனா என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் மேல் தட்டில் இருக்கிறாங்க, இவன் மட்டும் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருக்கான் நல்லா. அப்போ எல்லாருமே யோனாவை பார்த்து யோனாவை தட்டி எழுப்புறாங்க. தம்பி, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் இந்த நினைவுக்கு போகாமல் தர்சிசுக்கு மாறி வந்துட்டுருக்கேன். என்னால் தான் உங்களுக்கு இந்த கொந்தளிப்பு உண்டாது அப்படின்ட்டு யோனா சொல்கிறான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, எண்ணில் தூக்கி கடலில் போடுங்க அப்படின்ட்டு யோனா சொல்கிறான். அப்போ அவனும் ஒரு காரணமாக சொல்கிறான் பாருங்க. தானாக விழுந்தா தற்கொலை, மற்றவங்க தூக்கி போட்டால் அதுக்கு தற்கொலை இல்லை அப்படின்னு நினச்சி என்ன சொல்கிறான், நீங்கள் என்னை தூக்கி கடலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்களும் என்னுடைய பாவம் எங்கள் மேல் சுமராமல் இருப்பதாக என்று சொல்லி அந்த யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. கடலில் போட்டவுடனே இங்கே கடல் கொந்தளிப்பு அமைதலாச்சு. அந்த ஜனங்கள் நன்றாக பிரயாணம் பண்ணி போகிறாங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு வேதவசனத்தை இதில் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக போயாச்சுன்னா நமக்கு நிறைய பிரச்சனை வரும், பாடு வரும். அதுதான் அந்த பாடெல்லாம் எதுக்காகனா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம போயிட்டுருக்கோம், அவருடைய வார்த்தையை கை கொள்ளாதபடி அதற்கு விரோதமாக போயிட்டுருக்கோம் என்று அர்த்தம். அதனால் நம்ம பாடுகள் ஏதாட்டு வந்துச்சுன்னா, நம்ம எந்த இடத்துல வழி தவறி போகிறோம், எந்த இடத்துல திசை மாறி போகிறோம் என்று சற்று அந்த இடத்துலேருந்து திரும்பி பார்க்கணும். அப்போ நம்ம அந்த வார்த்தையை அவருடைய கட்டளையில் கருத்தாக கை கொண்டாச்சுன்னா இந்த பாடுகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். பாருங்கள், அங்கேயும் கூட கர்த்தர் கடலில் என்னத்தை கட்டளை எடுக்கிறார்? ஒரு பெரிய மீனை கட்டளை எடுக்கிறார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு? 3 நாள் அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே யோனாவை வச்சுக்கிடுது. யாராட்டு மீன் வயிற்றுக்குள்ளே இருக்க முடியுமா 3 நாள்? மீன் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்காது, கரண்ட் லைட் இருக்காது, ஏசி இருக்காது, மெத்தை இருக்காது. ஆனால் 3 நாளும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அங்கே கடல் பாசி, மீன் என்ன திங்கும்? கடல் பாசி தானே திங்கும். கடல் பாசி என்ன செய்யுது? யோனாவை சுற்றி கொண்டது. அப்போ யோனா கர்த்தரை நோக்கி வேண்டுறான், இயேசுவே என்னை ரட்சிங்க, நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்றான். 3 நாள் கழித்து கர்த்தர் மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். கட்டளையிட்டு அப்போ அந்த மீன் என்ன பண்ணுது? இவன் எங்கே போகணும்? நினைவேக்கு போகணும். நினைவையின் கரையிலேயே மீன் யோனாவை கக்குது. அப்போ இவன் போய் நினைவேல போய் சொல்கிறான், உங்களை தேவன் அழிக்க போகிறார், உங்கள் பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டிச்சு அப்படின்ட்டு
நினைவுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறான். அவன் ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் ஒன்றும் பண்ணல, இந்த 3 வார்த்தை தான் சொல்கிறான். உங்கள் பாவம் வந்து தேவ சமூகத்தில் எட்டிச்சு, நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன பிரசங்கம் தான் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். ஆனால் இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நினைவே மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நம்ம அழியாதபடிக்கு உபவாசம் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே ராஜா முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் சிறு குழந்தைகள் முதற்கொண்டு 3 நாள் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கிட்டு தேவனை நோக்கி மன்றாடுறாங்க. இயேசு மனதுருகி அந்த ஜனங்களை பாதுகாக்கிறார். பாருங்கள், இந்த நாளில் கூட எவ்வளோ கொள்ளை நோய்கள் வருது. கொரோனா நோய் நிறையா உருமாறிய கொரோனா நிறையா வந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம இதில் எல்லாம் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும், தேவனை நோக்கி மண்டாடணும், முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணணும். நம்முடைய பாவம் என்னதுண்டு நாம் உணரணும், நம்முடைய பாவத்தை அறிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். பாருங்கள், அந்த நாட்டு மக்கள் கூட பாவத்தை அறிக்கிட்டு 3 நாள் ராஜா முதற்கொண்டு சாம்பலில் உட்காந்து உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி மண்டாடுறான். பாருங்கள், அந்த நாட்டு மக்களுக்கு வந்த அழிவை தேவன் மாத்துறார். அல்லனா சோதகுமாரா மாதிரி அந்த நாடும் அழிந்திருக்கும். அவங்க மனம் திரும்பி பிரசங்கத்தை தேவனுடைய வார்த்தை கேட்டதுனால மனம் திரும்பினாங்க. இயேசு வந்து அந்த நகரத்தை பாதுகாத்தாங்க. இதே போல் நம்முடைய பாவங்களும் தேவ சமூகத்தில் போய் எட்டிருக்கிறது. இந்த மாதிரி பாவங்கள் வந்து தேவ சமூகத்தில் எட்டும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும், சூழ்நிலைகள் மாறுதலாக மாறும். அப்போ நம்ம எந்த இடத்துல தவறணும் அப்படின்ட்டு மனம் திரும்பி இயேசு நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு அவருடைய பக்கமாக மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நோக்கி காத்திருக்கும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.